Hello friends, welcome to Sam Siggy Home. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்றது எப்படி சீக்கிரமா கடனை அடைச்சு முடிக்கிறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க. இப்போ உலகத்துல இருக்குறதுலயே சந்தோஷமான ஆள் யாரு அப்படினா யாருக்கும் கடன் படாத ஒருத்தர் தான். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா இருக்க முடியும். வாங்குற முழு சம்பளத்துல ஒரு முக்காவாசி கடனுக்கே அடிச்சிட்டு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்போம். அதோட இந்த கடன் அப்படின ஒன்னு இருந்ததுன்னா நமக்கு சேவிங்ஸே இருக்காது. கடனை முடிச்சாதான் நம்மளால அடுத்த சேவிங்ஸ்க்குள்ளே போக முடியும். இப்போ சீக்கிரமா கடன் அடைக்கிறதுக்கான வழிகளை பார்க்கலாம். முதல்ல நமக்கு எவ்வளவு கடன் இருக்குது அப்படிங்கறது ஒரு நோட்ல கிளியரா எழுதிக்கணும். ஏன்னா நமக்கு தோணும் நிறைய கடன் இருக்கு போல அப்படினு. ஆனா எழுதி பார்த்தா இவ்வளவுதானா அப்படினு இருக்கும். ஒரு 10 EMI 10 டியூ கட்டற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம எழுதும்போது அது நமக்கு ரொம்ப லேஸ் ஆயிரும். ரொம்ப சுலபமாவும் தெரியும். எழுதி இவ்வளவுதான் கடன் அப்படின ஒரு தெளிவுக்கு வந்துட்டோம் அப்படினா அதுக்கு அப்புறம் அடுத்த முடிவுகளை நம்ம சீக்கிரமா எடுக்கலாம். அடுத்ததா இனிமே ஒரு புது கடனை நம்ம உருவாக்க கூடாது. சில பேருக்கு பழக்கம் இருக்கும் ஒரு கடனை முடிக்கிறதுக்கு அங்க வாங்கி இங்க கொடுக்கிறது, இங்க வாங்கி அங்க கொடுக்கிறது அப்படினு ஒரு சுழல் முறையில வந்துட்டே இருப்பாங்க. அது ஒரு குழப்பத்துல தான் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேட்ட வாங்குற மாதிரி இருக்கும். இனிமே அப்படி செய்யவே கூடாது. அதோட புதுசா ஒரு கடனை உருவாக்கவே கூடாது. புதுசா நமக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை இருந்தா கூட இந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு அதுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படினு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. அதோட சேர்த்து அனாவசியமான செலவுகளையும் இனிமே நிறுத்தி ஆகணும். ஏன்னா இந்த கடனை முடிக்கிற வரைக்கும் நம்ம தேவையில்லாம எந்த செலவையும் செலவழிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வரணும். அந்த மாதிரிலாம் நினைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து கடனை சீக்கிரமா முடிக்க முடியும். இல்ல நமக்கு தேவையானது எல்லாம் வாங்குறோம், தேவையில்லாததும் வாங்கிக்கிறோம். ஆனா அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம கடனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடன் வந்து முடியாது. அது வருஷக்கணக்கில் கூடவே வந்துகிட்டு இருக்கும். அப்படியே ஒரு மாசத்துக்கு நம்ம வீட்டுக்கான அத்தியாவசியமான தேவைகள், அவசியமான தேவைகள் என்ன அப்படிங்கிறதே எழுதிக்கோங்க. அது எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ரொம்ப முக்கியமாக நமக்கு வீட்டு வாடகை இருக்கும், கரண்ட் பில்லு, சிலிண்டர் வாங்குறது, அப்புறம் மளிகை சாமான் வாங்குறது, காய்கறி, பெட்ரோல் போடுறது, இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இது எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஒரு மாசத்துக்கு அவசியமா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு. இப்போ அத்தியாவசியமான தேவைக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னோ ஒரு மாசத்துல நம்ம கடனுக்காக எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த பணத்தையும் எழுதிக்கோங்க. இந்த 2 அமௌண்ட்டுமே நம்ம சம்பளத்துக்குள்ள அடங்குது அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இது நம்மளோட சம்பளத்தையும் மீறி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அடுத்த வழியை யோசிக்கணும். அடுத்த வழி நமக்கு இருக்கிறது வருமானத்தை அதிகரிக்கிறது தான். இதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். இல்லை வீட்டிலேயே இன்னொருத்தங்க வந்து வேலைக்கு போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இந்த 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இதை சமாளிக்கிற வரைக்கும், இந்த கடனை முடிக்கிற வரைக்கும் இன்னொருத்தரோட சப்போர்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. இல்லை பார்ட் டைம் வேலை பார்க்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம இதை செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட அந்த வேலைக்கு வந்து நம்ம போகலாம். அந்த பணம் வந்து நமக்கு இந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கடனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சி வரும். அது வந்து முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போதே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியையும் கொடுக்கும். அதனாலே சீக்கிரமா இதுல இருந்து வெளியே வர போறோம். இன்னும் ஒரு 1 வருஷம் தான், 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கோங்க. கடன் அடைக்கிறதுலே 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ரொம்ப அதிகமான அமௌண்ட் எதுவோ, ரொம்ப அதிகமான வட்டி எதுக்கு போகுதோ அந்த இதை வந்து முடிக்கிறது ஃபர்ஸ்ட். இல்லைன்னா சின்ன சின்னதாக நிறைய கடன்கள் இருக்கு, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரே கடனாக வச்சுக்கிறது, அப்படியும் முடிவெடுக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். எப்படி இருந்தாலும் அதிக வட்டி எதுக்கு போகுதோ அதை முடிக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்தது நமக்கு ரொம்ப லேஸ் ஆயிரும். அடுத்து EMIயில் நம்ம ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டையும் தாண்டி போகக்கூடாது. அதை தாண்டும் போது எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபைன் போடுவாங்க. ஓவர் டியூ அமௌண்ட் சார்ஜஸ் இருக்கும். சில பேர்கிட்ட கையில் காசு இருந்தால் கூட அதை வந்து கட்டாமல் டிலே பண்ணி கடைசி டேட் வரைக்கும் இழுத்து கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைனையும் சேர்த்தே கட்டுவாங்க. எப்போவுமே நம்ம கையில் வந்து காசு வருது அப்படின்னா முதல்ல நம்ம அத்தியாவசிய தேவைக்கு எடுத்துட்டு உடனே இருக்கிற பணத்தை வந்து நம்ம கடனுக்கு வந்து அடைச்சு முடிச்சிடணும். இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் தேதி இருக்குது, அவங்க இன்னும் கேட்கல, அதனால கேட்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது கூடவே கடனும் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நம்ம கையில் பணம் வருதோ உடனே ஒரு கடனை கொடுத்து முடிச்சிடணும். இப்போ இது 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த கடனை முடிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஆசைப்பட்ட சில பொருட்களை வாங்க முடியாமல் இருக்கலாம், சில தேவைகளை நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஏற்றுக்கோங்க. ஒரு ஒழுங்குக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்க போகிறோம். நம்ம வாங்கக்கூடிய மொத்த சம்பளமும் நமக்கே கிடைக்கும். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். நம்ம அந்த பணத்தை சேவிங்ஸ்க்காக எடுத்துக்கலாம், நம்ம மொத்தமாக சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்போ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடனை அடைக்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.